செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே அப்பா, நீர் உயர்ந்த அடைக்கலத்தின் வல்லவராய் இருக்கிறேன். ஆராதிக்கிறோம், போற்றுகிறோம் ஆண்டவரே அப்பா. அப்பா, எங்கள் மத்தியில் வாசம் செய்கிற வல்லவராய் இருக்கிறேன் ஆண்டவரே அப்பா. அப்பா, நீர் ஆண்டவர் உயர்ந்த அடைக்கலத்தின் வல்லவராய் இருக்கிறேன். எங்கள் மத்தியில் நீ அசைவாடும் ஆண்டவரே அப்பா. அப்பா, உண்மை அன்றி வேறு தேவன் இல்லை ராஜா. ஆண்டவரே அப்பா, அப்பா ராஜா, உண்மை துதிக்க வந்துள்ளோம் ஆண்டவரே. உன் மகிமையை மேன்மைப்படுத்துள்ள வந்துள்ளோம் ஆண்டவரே அப்பா. அப்பா, எங்கள் மத்தியில் நீ அசைவாடுவீர் என்று விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. அப்பா, நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் உன்னதர் ராஜா. ஆண்டவரே அப்பா, அப்பா ஆண்டவரே அப்பா, உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. உண்மை விட பெரிய தேவன் யாரும் இல்லை ஆண்டவரே அப்பா. அப்பா ஆண்டவரே, எங்களுக்காக 3ஆம் நாள் உயிர் தெழுந்த தேவன் நீர் ஒருவரே ஆண்டவரே அப்பா. சாத்தானை தோற்கடித்த தேவன் நீர் ஒருவரே ஆண்டவரே அப்பா. அப்பா, உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் ஆண்டவரே அப்பா. எங்கள் மத்தியிலே அசைவாடும் ராஜா. ஆண்டவரே அப்பா, நீர் எப்பொழுதே அசைவாடும் ஆண்டவரே அப்பா. அப்பா, நீர் பெரிய வாக்கியம் செய்கிற வல்லவராய் இருக்கிறீர்களே, சுகம் பலன் கொடுக்கிற வல்லவராய் இருக்கிறேன் ஆண்டவரே அப்பா. அப்பா, அனுதினமும் எங்களோடு கூட வருகிறவராய் இருக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, ஆபத்து காலத்தில் ஆண்டவரே எங்களை தூக்கி விட வல்லவராய் இருக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, சுகம் இல்லாம ஆண்டவரே இருக்கிற நேரத்தில் சுகம் கொடுக்கிற வல்லவராய் இருக்கிறேன் அப்பா. ஆண்டவரே அப்பா, உன் வார்த்தையில் உண்மை உள்ளது ஆண்டவரே அப்பா. அப்பா, உன் வார்த்தை பெரியது ராஜா. ஆண்டவரே, அதுக்கு ஒப்பிட்டு பார்த்தாலும் எதுவும் ஈடாகாது ஆண்டவரே. உன் அன்பு பெரியது ஆண்டவரே அப்பா. இங்கும் நாங்கள் நிற்கிறோம், அது உம்முடைய கிருபை ஆண்டவரே அப்பா. இப்போது நாங்கள் இங்கே நிற்கிறோம், அது உம்முடைய சித்தம். நீர் என் பிள்ளை என்றாலும் எங்களை சேர்த்துக் கொண்ட தேவன் நீர் ஒருவரே ஆண்டவரே அப்பா. உம்முடைய அன்பினாலும் ஆண்டவரே, உம்முடைய மகிமையினாலும் நாங்கள் இங்கே வசிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. அப்பா ஆண்டவரே, நீர் எவ்வளவு பெரியவர் ஆண்டவரே, அது சொற்களால் சொல்லாத முடியாது ஆண்டவரே அப்பா. அப்பா ஆண்டவரே அப்பா, உண்மை போல ஆண்டவரே வேறு தேவன் இல்லை ஆண்டவரே அப்பா. நீர் அசைவாடும் ஆண்டவரே அப்பா. அப்பா, எங்களோட மத்தியிலே கூட அசைவாடும் ராஜா ஆண்டவரே அப்பா. அப்பா, நீர் பெரியவர் ஆண்டவரே, நீர் பெரியவர் ஆண்டவரே, நீர் உன்னதர் ஆண்டவரே அப்பா. அப்பா ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே அப்பா. அப்பா, ஆராதனை நாயகனே ஆண்டவரே, இஸ்ரவேலின் தேவனே ஆண்டவரே அப்பா. அப்பா ஆண்டவரே அப்பா, எல்லாத்தையும் உழைத்த தேவன் நீர் ஒருவரே ஆண்டவரே. நான் உனக்காக இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே அப்பா. அப்பா, என்னோட மாறும் ஆண்டவரே அப்பா. எங்களை மத்தியில் அசைவாடும் ஆண்டவரே, நீர் இப்பொழுது இறங்கும் ஆண்டவரே அப்பா. அப்பா, உமோக ஆவியினால் நிரப்பும் ஆண்டவரே அப்பா. உம் வார்த்தையினால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே அப்பா. எங்களை உம்மோல் போல் ஆண்டவரே மாற்றும் ஆண்டவரே அப்பா. அப்பா, எங்களை
ஜெபிப்போம். மகாதேவி அத்தை அவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. அவங்க சீக்கிரமாக குணமடைய வீட்டுக்கு திரும்பி வர அவங்களுக்காக ஜெபிப்போம். அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா அதே போல எங்கள் அத்தைக்காக வருகிறோம் ஆண்டவரே. அப்பா அப்பா அவளை மத்தியில் ஆண்டவரே நீ பெரிய வல்லவராக இருக்கிறீர். உண்மை தவிர வேறு தேவன் இல்லை. டாக்டர்னால் முடியாது ஆண்டவரே. உம்மால கொடுங்க ராஜாண்டவரே. அப்பா அப்பா ஆண்டவரே அவங்க எந்த ஒரு பயத்தில் இருக்காங்க, அந்த பயத்தாவே எடுத்து போடுங்க ராஜாண்டவரே. அப்பா அப்பா அவங்க வாசியத்தில் இருந்தாலும் ஆண்டவரே அப்பா நீர் அவரோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா ஒரு நாள் மத்தியில் நீர் அவரை கைவிடுவதே இல்லை ராஜாண்டவரே. அப்பா அப்பா அவங்களோட இருக்கிற அந்த லங்ஸ் ஆண்டவரே அப்பா நீர் ஆண்டவரே அப்பா ஒரு அற்புதத்தை காண செய்யும் ராஜாண்டவரே. அப்பா அப்பா அந்த குடும்பத்தோட ஆண்டவரே அப்பா வல்லமை உண்டாக்கும் ஆண்டவரே. சோர்ந்து போகாமல் ராஜாண்டவரே அப்பா பயமின்றி ஆண்டவரே அப்பா அந்த போராட்டத்திலிருந்து வர ஆண்டவரே நீங்க உதவி செய்யுங்க. அவங்களுக்கு எதுவுமே இல்லை, அவங்க நல்லா இருக்காங்க என்று சொல்லத்தக்க சீக்கிரமா அவங்க டிஸ்சார்ஜ் ஆக ஆண்டவரே அப்பா நீங்க உதவி செய்யுங்க ராஜாண்டவரே. அப்பா அப்பா ஆண்டவரே அப்பா அங்க இருக்கும்போது ஆண்டவரே எவ்வளவு கட்டுகள் அங்க இருக்கிற ஆண்டவரே ஆண்டவரே அப்பா உன் பிள்ளையை தொடாத படிக்க ஆண்டவரே நீர் எந்த நோயினாலும் ஆண்டவரே உன் பிள்ளையால தொட முடியாது ராஜாண்டவரே. உம்முடைய கிருபை உம்முடைய வல்லமை ஆண்டவரே அந்த நோய் தோற்று போகும் ராஜாண்டவரே. அப்பா அப்பா ஆண்டவரே அப்பா உங்கள் ஆண்டவரே அப்பா நீர் வழி நடத்தும். எந்த ஒரு வேதனையும் இருந்தாலும் ஆண்டவரே, எந்த ஒரு வழிகள் இருந்தாலும் ஆண்டவரே அப்பா நீர் குணமாக்குவீர் ஆண்டவரே. அப்பா அப்பா உங்களை நம்ம விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. நீர் இப்பொழுது இறங்கி தொடுவீர் என்று விசுவாசிக்கிறோம். அவங்க இப்பொழுதே ஆண்டவரே டாக்டர் ஆண்டவரே அப்பா அவங்க அம்மாவுக்கு ஒன்றும் இல்லை என்று சொல்லத்தக்க அந்த குடும்பத்திற்கு நீர் பக்க பலமாக இருப்பீர் என்று விசுவாசிக்கிறோம். அப்பா ராஜா ஆண்டவரே அப்பா அவங்க வேதனையை நீங்க அறிந்திருக்கிறீங்க. அப்பா ஆண்டவரே அவங்க அத்தையை நாங்கள் எப்படி பார்த்தோம், இப்போ அவங்க எப்படி இருக்காங்க எங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. அப்பா அப்பா ராஜா ஆண்டவரே அவங்களுக்கு எதுவுமே இல்லை என்று சொல்லத்தக்க ஆண்டவரே நீர் சுகம் கொடுக்கிற வல்லவராக இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா அப்பா அவங்க நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. ராஜா நீர் ஆண்டவரே அப்பா உங்க கருவினால் உங்களுடைய தருமையினால் உங்களுடைய வார்த்தையினால் நீர் சுகமாற்றுவீர் என்று விசுவாசிக்கிறோம். திரும்பி எங்கள் அத்தை இருந்து நடக்க திரும்பி கம்பீரமாக நடக்க ஆண்டவரே நீர் உதவி செய்யும் ராஜா ஆண்டவரே. அப்பா அப்பா உண்மையை நம்பி இருக்கிறோம். நீர் கைவிட மாட்டேன் என்று விசுவாசிக்கிறோம். நீர் ஒருபோதும் கைவிடுவதில்லை, விலகுவதில்லை ராஜா ஆண்டவரே. அப்பா அப்பா எங்க மாமா மத்தியில் ஆண்டவரே நீனா மத்தியில் ராஜாக்கா மத்தியில் தினேஷான மத்தியில் ஆண்டவரே இந்த குடும்பத்தையும் முத்தமும் ஆண்டவரே அப்பா அவங்க ஒரு பலமாக இங்க நிற்கிறாங்க ஆண்டவரே. அப்பா நீர் ஒருபோதும் ஆண்டவரே அப்பா நீ சுகம் பலத்தோட அவங்களை உள்ள பண்ணும் ராஜா உண்மையை நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அப்பா எங்க அத்தை ஆண்டவரே அப்பா சுகத்தோடு ஆண்டவரே நீர் கொடுப்பீர் என்று விசுவாசிக்கிறோம் ராஜா ஆண்டவரே. உங்க அத்தைக்கு எதுவும் இல்லை என்று சொல்லத்தக்க ஆண்டவரே நீர் ஆண்டவரே அந்த வார்த்தை டாக்டர் மூலியம் ஆண்டவரே அறிவிப்பீர் என்று விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் அற்புதத்தின் வல்லவராக இருக்கிறீர். உன் வார்த்தை உண்மை அல்லது ஆண்டவரே உண்மை விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரும் பிள்ளைகளை கைவிடுவதும் இல்லை, விலகுவதும் இல்லை ராஜா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி ராஜா ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா நீர் ஆண்டவரே அப்பா உயர்ந்த வழக்கத்தின் வல்லவராக இருக்கிறீர். அப்பா ஆமென். அப்படியே எடுக்கப்பட்ட வசனத்தை வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரம் 1 தொடங்கி 11 வரை. Revelation 4:1-11. இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறிவா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை எல்லாம் உனக்கு காண்பிப்பேன் என்று விரும்பினது. உடனே ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். வீட்டிலிருந்தவர் பார்வைக்கு வச்சிரக்கல்லுக்கும் பதுமாரத்துக்கும் ஒப்பாயிருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது. அது பார்வைக்கு மரகதம் போல் தோன்றிற்று. அந்த சிங்காசனத்தை சூழ 24 சிங்காசனங்கள் இருந்தன. 24 மூப்பர்கள் வெண்வஸ்திரத்தரிந்தது தங்கள் சிரசுகளில் பொன்முடி சூடி அந்த சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்திருக்க கண்டேன். அந்த சிங்காசனத்திலிருந்து மின்னல்களும் இடி முழங்கல்களும் சத்தங்களும் புறப்பட்டன. தேவனுடைய 7 ஆவிகளாகிய 7 அக்கினி தீபங்கள் சிங்காசனத்திற்கு முன்பாக எரிந்து கொண்டிருந்தன. அந்த சிங்காசனுக்கு முன்பாக பளிங்கு கொப்பான கண்ணாடி கடலிலிருந்து அந்த
மத்தியிலும் அந்த சிங்காசனத்தின் சுற்றிலும் 4 ஜீவன்கள் இருந்தன. அவைகள் முன்புறத்திலும் பின்புறத்திலும் கண்களால் நிறைந்திருந்தன. முதலாம் ஜீவன் சிங்காசனத்தில் கோப்பாகவும், 2ஆம் ஜீவன் காளை கோப்பாகவும், 3ஆம் ஜீவன் மனுஷ முகம் போன்ற முகமுள்ளதாகவும், 4ஆம் ஜீவன் பறக்கின்ற கழுகுக்கு ஒப்பாகவும் இருந்தன. அந்த 4 ஜீவன்களிலும் ஒவ்வொன்று அவ்வாறு சிறகுகளுள்ளதோ சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்துள்ளமாய் இருந்தன. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறமாகி சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தன. மேலும் சிங்காசனத்தின் மேல் வீட்டிருந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருக்கு அந்த ஜீவன்கள் மகிமையும் கனத்தையும் சோஸ்திரையும் செலுத்தும் போது 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் வீட்டிலிருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனுக்கு முன்பாக வைத்து, கர்த்தாவே தேவரே, மகிமையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொள்கிறது பாத்திரமாய் இருக்கிறீர். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவர்க்கும் சிருஷ்டிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறது என்றார்கள். ஆமென். அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, நீரே பெரியவர், உன்னதர் ஆண்டவரே. அப்பா, எங்கள் மத்தியில் வல்லவர் தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் ஆண்டவரே. அப்பா, உம்மை போல வேறு தேவன் இல்லை ஆண்டவரே. அப்பா, எங்கள் மத்தியில் நீ ஆசீர்வாடு கொண்டிருக்கிறேன், விசுவாசிக்கிறோம் என்று நம்புகிறோம் ராஜா ஆண்டவரே. அப்பா, அப்பா ஆண்டவரே. அப்பா, அப்பா, எவ்வளவோ காலங்கள் மத்தியில் உங்கள் முகத்தை பார்க்கணும் என்று ஆண்டவரே ஏங்கிக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. நீங்க எப்பொழுது வருவீர் என்று எங்களுக்கு தெரியாது, ஆனால் கண்டிப்பாக வருவீர் என்று விசுவாசிக்கிறோம் ராஜா ஆண்டவரே. அப்பா, நீர் இருக்கிறவர், இருப்பவர், வருபவர் என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. அப்பா, அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, அப்பா, நாங்கள் ஒரு பாவி ஆண்டவரே. அப்பா, இந்த பாவி ஆண்டவரே. அப்பா, நீர் சுத்திகரித்து ஆண்டவரே, பரிசுத்தமானவரே, புது மனிதனாக எங்களை மாற்றிக்கொண்ட வல்லவர் நீர் வருவரே ஆண்டவரே. அப்பா, அப்பா, உம்மை நன்றி ஆண்டவரே. தேவனே, அப்பா, உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். எங்கள் ஆண்டவரே மத்தியில் நீ அசைவாடும். அப்பா, எங்கள் ஜெபத்தை கேட்கிற வல்லவராக இருக்கிறேன். அப்பா, எங்கள் ஜெபத்தின் கண்ணீர்களை துடைக்கிற வல்லவர்
ஆண்டவரே, ஏனென்றால் ஆண்டவரே நீ ஜெயிக்கிற வல்லவராய் இருக்கிற ஆண்டவரே அப்பா. உமக்கு